பொங்கல்னு செஞ்சாலே எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் 2மே இருக்கணும்னு கேட்பாங்க. ஸோ ஒரே டைமில் 2மே எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இது செய்கிறதுக்கு ஒரு 1/2 கப் அளவு பாசிப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் அளவு பச்சரிசி, இந்த வறுத்த பாசிப்பருப்பு 2யும் ஒரு பவுலில் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். தண்ணி அளவு 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு அளவு தண்ணி. நம்ம அரிசி பருப்பு சேர்ந்தாப்புல 1/2 கப் இருக்கிறனால 4/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இது கூட ஊற வச்ச அரிசி பருப்பு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சுட்டு ஈக்குவலாக 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப் அளவு வெல்லத்தை சேர்த்துட்டு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது கடாயில் ஈக்குவலாக பிரித்தோம் இல்லையா, ஹாஃப் அளவு அரிசி பருப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்து வடிகட்டி மூலமாக வடித்து சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக் பண்ணலாம். நல்லா திக்காகும். இது திக்கானதுக்கப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவு துருவின தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் தேவையான அளவு முந்திரி திராட்சை சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சக்கரை பொங்கலில் சேர்த்துட்டு கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்கள், திவ்யமாக இருக்கும். அடுத்தது வெண்பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லையா, ஹாஃப் அரிசி பருப்பு, அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் முந்திரி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு கூடவே மிளகு தூளாக நான் சேர்த்துருக்கேன். மிளகு முழுசாக சேர்த்தா எடுத்து வச்சுருவாங்கன்னு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள்.